ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் முடிவுக்கு வந்துச்சு. ரீசெண்டாக தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூவேஷனாக அந்த சீரியலை பேஸ் பண்ணி ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த சீரியல் எல்லாமும் முடிவுக்கு வந்துருச்சு. ரொம்பவே வருத்தம் தான் எல்லாருக்குமே. ரீசெண்டான டேஸில் இருந்த ஒரு வருத்தம் என்னென்னா, எதிர்நீச்சல் சீரியல் முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எதிர்நீச்சல் சீரியலோட தெலுங்கு வேர்ஷன் சோனியா அவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட சன் டிவியில் ஒரு சீரியல் வந்து இவங்க நடிச்சிட்ருக்காங்க. புது வசந்தம் அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக இவங்க நடிச்சிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சலோட ரீமேக் தெலுங்குல வந்து இவங்க தான் வந்து ஜனனி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. உப்பண்ணா அப்படின்ற ஒரு சீரியல் தான் வந்து ரீமேக் பண்ணி ஓடிட்டு இருந்துச்சு நம்ம எதிர்நீச்சல் சீரியலை. இந்த சீரியல் வந்து லாஸ்ட் டே ஷூட் வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு. இது ஆனால் நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த சீரியலை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த சீரியல் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னும் போது அதை தொடர்ந்து ஒரு சில சீரியல்ஸ், அதாவது அதர் லாங்குவேஜஸில் அதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அந்த சீரியல்ஸும் ஒரு சீரியலாக எண்டு வர்றது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான். உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். உப்பண்ணாவும் அந்த டீமோட நல்லா ஜெல்லாகி இருக்காங்க போல இருக்க ஹீரோயின். ரீசெண்டாக அதோட லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு அதோட ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எதிர்நீச்சல் முடிஞ்சதையே இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. சீசன் 2 வரப்போகுதா, இல்லை கோலங்கள் சீசன் 2 வரப்போகுதா அப்படின்னு சொல்லி டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம திருசெல்வம் சாரோட ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்டும் அதர் லாங்குவேஜஸில் ரீமேக் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே உப்பண்ணா ஃபேமிலியை தெலுங்கு ஃபேமிலியும் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சல் ரிலேட்டடான சீரியல்ஸ் முடியறத பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.